குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் நமக்கு ஷேப் வரணுன்னா தான் இந்த மாதிரி, இல்லைனாக்கா நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வரும். நமக்கு அந்த ஷேப்புக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், அந்த ஷேப் வர்றதுக்காக தான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இதை நம்ம கோல்டாக தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற தண்ணி எடுத்து அதில் சேர்த்து விடணும். நம்ம கோல்டான தண்ணி வச்சுக்கணுங்க ஒரு பாத்திரத்தில். அதில் எடுத்து நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்து விட்டுடணும். சேர்த்து விட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டு, இப்போ நம்ம ஜில் தண்ணியிலேருந்து எடுத்து சுடு தண்ணியில் போட்டுடலாங்க. நம்ம சுடு தண்ணி கொதிக்க வைக்கணுன்றதில்ல, சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் எடுத்து போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம சுடு தண்ணியில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா சூடான தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். அதை நம்ம காமிக்கல வீடியோவில். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தோம். சுடு தண்ணியில் சேர்த்துக்கிட்டோம் உப்பு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து ஒரு க்ளீனான ஒயிட் கலர் துணியில் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு இது மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு அதில் தண்ணி இல்லாமல் இப்படி பண்ணி எடுத்துடணுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வரணும். அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குங்க. எவ்வளோ நல்லா தண்ணி இல்லாமல் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இழுத்துருச்சுங்க. நல்லா நமக்கு ஷேப்பும் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இப்போ இதை எண்ணெயில் மிதமான சூட்டில் போட்டு ஒரு தடவை 2 தடவையாக பொரிக்கணுங்க. ஃபஸ்ட்டு தடவை மிதமான சூடு வச்சு எண்ணெயை பொரித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் கோல்டன் கலரில் பொரித்து எடுத்தால் மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வருங்க. இப்போ நம்ம எண்ணெயை மிதமான சூட்டில் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாங்க. இது ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. திட்டமாக ஒயிட் கலர் இருக்கிறப்பவே நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கவரில் இதை சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1/2 hour வச்சுட்டு எடுத்து நம்ம திரும்ப பொரித்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கோல்டன் கலர் பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த தடவை நம்ம போடுறது நல்லா மொறுமொறுன்னு வரணுங்க. கோல்டன் கலரு மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நமக்கு கடையில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் தான் நமக்கு வேலை கஷ்டமாக தெரியும். இதில் போட்டு பொரித்து எடுக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரியே இருக்குங்க. சூப்பராக கோல்டன் கலர் மாறுது பாருங்கள். நமக்கு நல்லா கோல்டன் கலர் வரணும். வந்தால் தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ்ஸு உள்ளே நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாம். லைட்டாக உப்பு சேர்த்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் இந்த மாதிரி குலுக்கி விட்டுடலாம். லைட்டாக அதில் உப்பு காரம் எல்லாம் உரைச்சிருக்கும். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுப்பாக
உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி சாஸ் வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு. செம்மையாக இருக்குங்க. சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.